வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இன்னைக்கு அனைவராலும் பேசப்படக்கூடிய பேசும் பொருளாய் உள்ள திருப்பரங்குன்றம் பக்கத்தில், அதாவது திருப்பரங்குன்றம் பார்க் இருக்குங்க. பார்க்குக்கு பக்கத்துலேயே இங்கே பார்த்திங்கன்னா சமணர்கள் வாழ்ந்த குகை ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது எப்போவுமே திறந்துருக்காது, இப்போ திறந்துருக்கு. அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு காண்பிப்பதில் ரொம்பவும் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுறேன். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கிணறு இருக்குது. இங்கே நிறைய முனிவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க பயன்படுத்திய கிணறு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி இறைக்கிறதுக்கான அமைப்பு இன்னமும் தண்ணி இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இது ஆதி காலத்தில் முனிவர்கள் இங்கே தவம் புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக வெட்டப்பட்ட கிணறு. இங்கே பார்த்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். இது கிணத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு படி. இது மேலே தான் சமணர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த வழியை போகும்போது இப்படி ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் கண்டு களிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிற்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க அப்போ உளியும் கிடையாது, சுத்தியிலையும் கிடையாது, வெறும் கல்லை வச்சே அவ்வளோ அற்புதமாக குடவரையும் அமைச்சிருக்காங்க. இங்கே விநாயகர் இருக்கார், இன்னொருத்தர் இருக்கார், 3 பேர் இருக்காங்க. அதில் விநாயகர் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவங்க. இது பாண்டியர் காலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுறாங்க. அது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எந்த காலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வமே இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடு இருக்குது. ஓகேங்களா. இவங்க விளையாண்டதுக்கான ஆடு புள்ளி ஆட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. இது ஒரு குடவரைக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல். ஆதி காலத்தில் பொழுதுபோக்குக்கு விளையாண்டது. இப்போ பார்த்திங்கன்னா சிற்பம்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இந்த சிற்பத்தெல்லாம் அழித்ததாக வேறு சொல்கிறாங்க. எல்லாம் செவி வழி செய்தி தான். இது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான சிற்பம், ஒரு ஆண் சிற்பமும் 2 பெண் சிற்பமும் இருக்குது. இவர் யார் அப்படின்னு தெரியல. இவர் தான் நம்மளுடைய சமணர்கள் வழிபட்ட தெய்வம். இங்கே நிறைய தெய்வங்களும் இருக்குது. இதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாய் இருக்குது. நாய்க்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார். இவர் சனீஸ்வர பகவானா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. எனவே இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஏதேனும் பதில் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமாண்டை பார்த்துட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி தொல்லியல் துறை சார்ந்த நபர்கள். இங்கே நீர் ஓட்டத்துக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருக்காங்க. தண்ணி வந்துச்சு அப்படின்னா வெளியேறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.